இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துட்டு யாழ்னி கொஞ்சம் சளியாக இருக்கிறதுனால இன்றைக்கி பாதாம் தான் கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் கேரட்டு பொரியல் எது செய்யாதனால அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக ப்ரெட்டும் ஒயிட் பட்டாணியும் போட்டு ப்ளைன் புஸ்கா மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சுண்டலும் கேரட்டும் தான். வெளியே போகிற வேலை இருந்துச்சு. போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஜாதி மல்லி பூ கிடச்சிது. அதை எனக்கு நெருக்கமாக காலில் கட்டினா தான் ரொம்பவே பிடிக்கும். அப்படி தான் கட்டி நான் வச்சுப்பேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைன்ஸ் எல்லாம். இதுக்கு உல்லன் நூல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சேலம்லலாம் இப்படி தான் கட்டி விற்பாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பூ டெக்கரேஷன்னாலே இது செய்யலாம். நாங்கள் எங்கள் ஊர் சேலம். அப்புறம் செண்பகப்பூ வந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த ஊரில் செண்பகப்பூ பேர் சம்பங்கி பூவான். என்னத்தான் சொல்கிறதோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் கையில் கொஞ்சம் கட்டி வச்சுப்பேன் சாமி கேட்கறதுக்கு. அப்புறம் ஈவினிங் தலையில் வச்சுக்கிறதுக்கலாம். நான் வெளியில் போயிட்டு வரும்போது ரம்பூட்டான் வாங்கின்னு வந்தேங்க. எப்பயுமே அது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லாஸ்ட் பாப்பா பார்த்து ஆசைப்பட்டான்னு வாங்க ஆரம்பித்து அதுக்கு அடிக்ட் ஆயாச்சு. பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கே அடிமை ஆகிட்டோம். அது மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.